உலகை மாற்றிய 100 விஞ்ஞானிகளில் நம்ம 9வதாக பார்க்க போகிறது டைக்கோ பிராகே. இவருடைய காலம் பார்த்திங்கன்னா கிபி 1546 1601 வரை. டைக்கோ பிராகே இவர் ஒரு புகழ்பெற்ற டென்மார்க் நாட்டு வானியலாளர். நவீன வானியல் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களில் இவரும் ஒருத்தர். அதாவது பூமி உருண்டையா தட்டையா அப்படின்னு தெரியாத காலத்திலேயே பூமியை சுற்றியுள்ள கோள்களுடைய அமைப்பை கண்டறிந்து கூறினவர் இவர் தான். இதை இவர் வெறும் கண்களாலேயே ஆராய்ஞ்சு சரியாக அனுமானிச்சிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா தொலைநோக்கிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வெறும் கண்களாலேயே வானத்தை உற்று நோக்கி கோள்களுடைய இயக்கங்களை மிக துல்லியமாக பதிவு செஞ்சுருக்கிறாரு. இவருடைய டயக்ரோனிக் சிஸ்டத்தில் பிரபஞ்சத்தின் அமைப்பு குறித்து இவர் ஒரு புதிய கொள்கையை முன் வச்சார். அது என்னன்னா, சந்திரன் மற்றும் சூரியன் பூமியை சுற்றி வருது அப்படின்னும், ஆனால் மற்ற கோள்கள் சூரியனை சுற்றி வருது அப்படின்னும் இவர் நம்பினார். 1572 சூப்பர் நோவா, அதாவது ஒரு புதிய நட்சத்திரம் உருவாகிறத கவனித்து விண்வெளி அப்படிங்கிறது மாற்றமில்லாதது அப்படிங்கிற பழைய நம்பிக்கையை உடைச்சது இவர் தான். இவருடைய துல்லியமான தரவுகளை பயன்படுத்தி தான் பின்னாட்களில் இவருடைய உதவியாளராக இருந்த ஜோகன்னஸ் கெப்லர் கோள்களுடைய இயக்க விதி, அதாவது கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷனை உருவாக்கினார். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவரை கெப்லரின் குரு அப்படின்னு அழைப்பாங்க. இவருக்குன்னு தனியாக ஒரு அடையாளம் இருக்குது. அது என்னென்னா, ஒரு சண்டையில் இவர் தன்னுடைய மூக்கை இழந்துட்டார். பின்னாட்களில் இவர் தங்கம் மற்றும் வெள்ளியினால் செஞ்ச ஒரு ஆர்டிஃபிஷியலான மூக்கை பொருத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வானியல் துறையில் தரவுகளை சேகரிக்கிறதுல இவர் காட்டின துல்லியம் பின்னாட்களில் சர் ஐசக் நியூட்டன் போன்ற அறிவியலாளர்கள் ஈர்ப்பு விதியை கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்படை ஆதாரமாக விளங்கிச்சு.